சரி ஐயா காரணம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைய தினத்திலே மெகா தொலைக்காட்சியூடாக மற்றும் ஒரு நேரலையிலே இணைந்திருக்கின்றோம். இந்த நேரலை மருதமுனை பிரதான சந்தைக்கு அருகாமையில் இருக்கின்ற சாமா மார்க்கெட் நிறுவனத்திலே இருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இன்றைய தினத்தில் கூட சாமா மார்க்கெட் நிறுவனம் வழமை போன்று 8, 9, 10வது மாதங்களுக்கான பிரதான குலுக்கல் முறையிலே தங்களது வாடிக்கையாளர்களை உற்சாகப்படுத்துகின்ற மற்றொரு நிகழ்விலே நேரலையூடாக நீங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினத்திற்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்றார்கள் முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர், அதே போல கல்முனை மாநகர சபை உறுப்பினர் மாத்திரமல்ல, சிரேஷ்ட சட்டத்தரணையும் கூட, அனைவராலும் அறியப்பட்ட ஒரு நல்லதொரு முகம், நல்லதொரு நண்பன், நல்ல முறையிலே அனைவரோடு பழகக்கூடிய ஒரு ஜீவனம் எங்களோடு இன்றைய தினத்தில் இணைந்திருக்கின்றார். நண்பன் அசாம் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் மூவரும் இணைந்து அதோட சேர்த்து விசேட அழைப்பினராக எங்களுடைய மெகா டிவியின் முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜி மச்சான் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அதே போல வளமை போன்று மக்களை உற்சாகப்படுத்துகின்ற இந்த நிகழ்வு அப்படி என்று சொன்னா ஒரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும். தனக்கு கிடைக்கின்ற அந்த சிறியதொரு லாபத்தில் இருந்து எனது வாடிக்கையாளர்களும் அதில் ஒரு தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த மாதம் இந்த நிகழ்வை வழங்கி வருகின்றார் அன்புக்குரிய நண்பர் இல்முடின் அவர்கள். அந்த வகையிலே முதலாவது பரிசு தொகையாக 20,000, 10,000, அதே போன்று இரண்டாவது பரிசு தொகையாக 5,000, மூன்றாவது பரிசு கிட்டத்தட்ட ஒரு 5,000 பெறுமதியான ஒரு பெறுமதி மிக பொருளையும் வழங்குவதற்கு காத்திருக்கின்றார் அன்புக்குரிய நண்பர். இந்த உலகில் இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு அம்சமா, அத்தனையும் நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். குலுக்கல் முறை இடம்பெற இருக்கிறது, சட்டத்தரணி உரையாற்ற இருக்கின்றார்கள், இல்முடின் என்ன சொல்ல போகின்றார்கள், அத்தனையும் நேரலையூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இல்முடின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்துட்டு என்ன வச்சிருக்கோம், இது வந்துட்டு இந்த ஜனவரி மாதத்துக்குரிய அதிர்ஷ்டசாலிகள். இதுல இருந்து நாங்கள் 3 பேரை தெரிவு செய்ய போறோம். நாங்கள் நவம்பரும் டிசம்பரும் வந்துட்டு குழுக்கலை, அது நாங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஏன்னு சொன்னா நவம்பர் டிசம்பர் குழுக்கப்படல. நிறைய பேர் தெரியும், நவம்பர் வந்துக்கிட்டு இலங்கையில பாரிய ஒரு இயற்கை அனர்த்தம் இடம்பெற்றிருந்துச்சு. அதுல வந்துக்கிட்டு நம்மட ஈஸ்டர்ன்ல வந்துட்டு கரண்ட் பிரச்சனை இருந்துச்சு, கவரேஜ் பிரச்சனை இருந்து, அதால வந்துட்டு நவம்பர் மாசம் என்ன இல்லாத சரியா கொழுக்கலாம் போயிடுது. ஆனா அதுல துண்டு போட்டோ எல்லாரையும் பத்திரம் எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி டிசம்பர் மாதம் வந்துக்கிட்டு போட்டோக்கள்ல அந்த துண்டு முன்னாடிக்கு இதுவும் என்னால அந்த சொல்லி வச்ச மாதிரி ஜனவரி 1 குழுக்கலாம் போனேன். என்னன்னு சொன்னா ஜனவரி 1 சீசன் டைம் இருந்துச்சு, ஸ்கூல் சீசன், அதுக்குரிய டைம் இருந்ததால அந்த சரியா குழுக்க இல்லாத இப்ப 3ஐயும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரத்யேகமா குழுக்க போறோம். இதுல இப்ப பெஸ்டுக்கு வந்துகிட்டு இது வந்துகிட்டு இந்த ஜனவரி 2026 ஜனவரிக்கானது, அது மாதிரி 2025 நவம்பருக்கானது வேறையாகவும் 2025 டிசம்பருக்கானது வேறையாகவும் ஒவ்வொன்றிலையும் இருந்து 3 பேரை தெரிவு செய்வோம். அதுல இருந்து முதலாவது எவர வருதோ அவருக்கு நாங்க 10,000 ரூபாய் பண பரிசும், 2வது வார அதிர்ஷ்டசாலிக்கு 5,000 ரூபாய் பண பரிசும், அதுக்கு பிறகு 3வது வார அதிர்ஷ்டசாலிக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு அன்பளிப்பு பொருளும் கொடுப்போம். இது ஏன் கொடுக்கிறோம்னு சொன்னா இதுல நோக்கம் ஒன்று அறியணும் நண்பன். என்னன்னு சொன்னா இப்ப என்னைக்கிட்ட ஒரு பர்ச்சேஸ் ஒன்று பண்ணக்க இப்ப நான் எப்படி அதை ஃபீல் பண்றேன்னு சொன்னா, இப்ப அவங்க பண்ணிட்டு 1,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கக்குள்ள எனக்கு அதுல ஒரு ப்ராஃபிட் ஒன்று கிடைக்கும். என்கிட்ட வாங்குற வாடிக்கையாளர் அந்த ப்ராஃபிட்டில நான் ஃபீல் பண்றேன், அவங்களுக்கும் அதுல பங்கிருக்கு, என்கிட்ட வாங்குறவங்களுக்கும் பங்கிருக்கு. இப்ப அதை நாம எப்படி கொடுக்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன். இப்ப நம்ம 2 மாதிரி கூப்பிட்டு கொடுப்போமா, இல்ல அதுக்குள்ள ஏழை எளியாக்களை கூப்பிட்டு கொடுப்போமான்னு பார்த்தா அதுல பக்கச்சார்பு வந்துடும் என்ற ஒரு பயத்தால் என்ன செஞ்சேன்னு சொன்னா 2மா அப்ப அவங்களோட பேரையும் போன் நம்பரையும் போட்டுத்தாங்க. இதுல நம்ம 2மா குலுக்கி எவங்களுக்கு வருதோ அவங்களுக்கு அதை கொடுத்துடுவோம் என்று சொல்லி ஆரம்பிச்சு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 10வது இது வந்துட்டு 10வது மாதமா போகுது. அப்ப இன்ஷா அல்லாஹ் இதை ஆரம்பிக்கும் போதுமாக இப்ப நான் இதை உடைக்க போறேன். அதுக்கடையில இது சம்பந்தமா நம்மளோட நண்பன் சட்டத்தரணி, சிரேஷ்ட சட்டத்தரணி அசாம் அவங்க கொஞ்சம் உரையாற்றினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அசாம் உரையாற்ற போகின்றார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த சமூகத்தில் இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுதல் வேண்டுமா? இந்த சமூகத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளினுடைய இன்றைய போக்கில் இது எவ்வாறு ஒரு ஆதிக்கம் செல்வாக்கு செலுத்துகிறது? இந்த துணைப்பொருளே அசாமுடைய பேச்சு அமைய போகிறது. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான். உறவியலாளர் அன்பு நண்பன் ராஜி அவர்களே, நண்பன் இல்முடின் அவர்களே, உண்மையில்
இந்த இந்த நிகழ்வு சம்பந்தமாக சொல்வதற்கு முன்பு நான் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் இல்முதீனின் நேர்மை, சம மார்க்கெட்டுடைய உரிமையாளரின் நேர்மையை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், நானும் அவரோட உயிர் நண்பன் மிச்சங்காலம் இந்த சம மார்க்கெட் அவர் ஆரம்பத்திலிருந்து அவர் ஒரு வாடிக்கையாளர், குடும்ப சைதம் வந்து வாடிக்கையாளர். நான் கூட பல சூழ்நிலை எடுக்கின்றேன். ஆனா ஒரு நாளும் அந்த அந்த நேர்மைக்கு அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அது முறைப்படி அது குலுக்கி இதண்டு அப்படிதான் அவ்வளோனும் அது அந்த வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்ன்றது அதுக்கு கடும் முக்கியத்துவம் கொடுக்கால் தான் நம்மளோட சம மார்க்கெட் உரிமையாளர் முடியும். அந்த அடிப்படையில் நான் சில டைம்ல சொல்லிக்கிறேன், இந்த பரிசு கூட ஏன் இப்படி கொடுக்குற சும்மா இதே என்று சொன்னாலும் சொல்லுவான், நீ அப்படி பார்க்காத, இந்த கஸ்டமர்ஸ் இல்லாட்டி நான் இல்லை. அவன் என்னைக்கு வார ப்ராஃபிட்ல ஒரு ஷேரிங் அவங்களுக்கு கொடுக்கு. இதுல எனக்கு எந்த இது நட்டவும் இல்லை, இது லாபம் தான். இந்த வாடிக்கையாளர் அவங்க ஏற்கனவே பொருட்களை விற்பனை செய்யும் போது நியாயமான தொகையில் தான் அவர் விற்பனை செய்கிறார். வெளியில கொள்வனவு செய்யக்குள்ள வார அந்த சாட்டிஸ்பேக்ஷன், அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷனுக்கும் இவர்கிட்ட வரக்குள்ள வந்து அதை கொள்வனவு செய்யக்குள்ள வார அந்த திருப்தி வித்தியாசம். அந்த அந்த பொருட்கள் அந்த கனதி சொல்லும் கனதிக்கும் அந்த அந்த விலைக்கும் பணக்கும் ஒரு நியாயமான நமக்கு ஒரு உள்ள பூரிப்பு நண்பன் அடிப்படையில் சொல்லல. உண்மையாக நானும் ஒரு நுகர்வோர், வெளிப்படையாக இந்த சமூக வாழ்வில மனித வாழ்வில எனக்கு நுகர்வு தேவை இருக்கிறதால நான் நுகர்வோராக இங்க வர டைம்ல சொல்ற விடயம் தான். என்னை விட இந்த மனைவி வரக்குள்ள சொல்லுவோம் வந்து எழுநூற்றி இந்த கடையில பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்க காசிக்கு மேல சாமான் அப்படி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். நீங்க சொன்னீங்க இன்னும் ஒன்று மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு சாம மார்க்கெட்டிங், இப்ப நான் சொல்ற சாம மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு மார்க்கெட்டிங் அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் இறைவன் போலக்கூடியவன். அந்த அடிப்படையில அவர் வந்து ஒரு குறுகிய காலத்துல பிரபல்யமா இல்லை. அவர் சாதாரண ஒரு மனிதர் இல்லை, அவர் கல்வி அளவிலையும் வெறும் வித்யாளர் மாத்திரம் அல்ல, கல்வி அளவிலையும் கலன் யூனிவர்சிட்டியில ஸ்பீச் தெரப்பி முடிஞ்சவர். அதன் பின்னர் என்னது சப் இன்ஸ்பெக்டரா போயிட்டு அங்க ஒரு 3 வருடமாக ஒரு உப போலீஸ் 6 வருடமாக உப போலீஸ் பரிசோதனை இருந்தவர். அதையும் விட்டுட்டு வந்து இந்த ஒவ்வொரு எல்எல்பியும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறார். அப்ப அவர் கல்வி ரீதியான பங்களிப்பு வேறு, வியாபார வியாபார பங்களிப்பு வேறு. ஆனால் 100% இந்த துறையிலும் இருக்க வேண்டும். அவர் இப்ப வந்து ஒன்றிலையும் இல்லை, இப்ப முழு நேர வியாபாரம் மக்களுக்கு ஏதாவது செஞ்சிடணும் அப்படி ஒரு அவர் எண்ணமே வந்து கொடுக்க பொருளை அந்த கொள்வனவு செய்யற அந்த கொள்வனவாளர்களுக்கு ஒரு நியாயமான தொகையிலையும் குவாலிட்டி அதிலும் கிடைக்கின்ற லாபத்திலும் ஒரு பங்கை திரும்ப கொடுக்கும். ராஜி இப்பொழுது வியாபாரம் என்பது ஒரு இலாப நோக்கி அடிப்படையாக செயற்பாடுச்சு. ஆனா அதுலேயும் குறைந்த விலையிலையும் கொடுத்து திரும்ப தனக்கு கிடைக்கின்ற அந்த லாபத்திலேயும் இருந்து ஒரு பங்கை கொடுக்கன்னு சொல்றது ஒரு கடல் போன்ற மனம் வேணும். அதற்கும் ஒரு மனம் வேணும். மனம் வேணும். ஒரு நண்பனாக கூட நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். இது தொகை பெருசி காலையில் அப்படித்தான் நீங்களும் வந்தோன்னு சொன்னீங்க 10,000 அப்படின்னு சொல்லி. ஆகவே 10,000 இல்லை, மொத்தம் 20,000 மந்த்துக்கு மாதாந்தம் என்பது உண்மையிலே ஒரு பெரிய அப்படி அந்த அடிப்படையில இருந்தும் அவரோட கஸ்டமர் அந்த ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு ஒரு 300 கொடுக்கணும் என்ற அடிப்படையில் அவங்களை என்கரேஜ் பண்ணி திரும்ப அவங்கள இந்த சம மார்க்கெட்டை நோக்கி ஈர்க்க ஒரு செயற்பாடாகும், ஒரு வணிக நோக்கமான ஒரு நன்னோக்கத்துடன் கருதி ஒரு செயற்பாடாக இருக்கிறதால நாங்களும் அதை வரவேற்கும். ஒரு வாடிக்கையாளர் என்ற அடிப்படையில் அது நல்ல விஷயம், எனக்கும் பிடிக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு சின்னதொரு நிகழ்வாக இருந்தா கூட மக்கள் எல்லாம் அலைமோதும் இந்த காலத்தில் இப்படியான ஒரு பிரமிக்கத்தக்க நிகழ்வுகளை நோக்கி பாடசாலை மாணவ மாணவிகளும் அதிகமாக இங்கே என்கரேஜ் பண்ணப்பட்டு வந்து வருகிறது. பொருட்களை கொள்வனை அணுகுது அவர் அந்த தொழில் முறையிலும் அவர் அந்த கஸ்டமர்ஸ் அணுகிற முறை அப்ரோச் பண்ற விதம் வந்து வித்தியாசம். உதாரணமா ஒரு சின்ன புள்ள வரும், சில நேரம் கடும் பிஸியா இருப்பார். நான் அநேகமா 8:30 வருவேன் நினைக்கிறவல அவ கடும் பிஸியா இருப்பார். ஒரு சின்ன புள்ள ஒரு 20 ரூபா கொண்டு அந்த பலூனுக்கு அதாவது சிரித்த முகத்துல அந்த பலூனை கொடுத்து இந்த மாதிரி என்னோட சொல்லுவான், நம்மளும் சின்ன பிள்ளைய இப்படித்தானே போனேன் ஒரு ஆனந்தம் கொடுக்குது. அதுல உண்மையாக சொல்லத்தானே போனோம். அதைத்தான் விளம்பர பேச்சுக்கோ இல்ல அவருக்கு அந்த பயசோ இல்லையும் இல்லை, அவருக்கு நியாயமான செயற்பாட்டின் அடிப்படையில உண்மையாக நான் சரி என்றும்
பிழைய என்றும் விளங்குறதுல மிச்சம் நான் ஒரு உறுதியா இருக்கிறதாலே அந்த சரியாக உறவுகளே, உங்களது பின்னூட்டல்கள் எங்களை வளப்படுத்தும். ஆனால் உண்மையான விடயங்களை சில இடங்களிலே உச்சரித்து சொல்ல வேண்டியது எமது தார்மீக பொறுப்பு. அந்த வகையில தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எந்த விதமான உண்மையில விளம்பரம் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்றால் அவர் ஒரு விளம்பரப்படுத்தப்பட்டு விட்டார். மார்க்கெட் என்பது ஒரு அடையாளமாக பிரபலமான யூடியூபர் கூட சில விடயங்களை வித்தியாசமாக ஒரு அனுபவம் பாய்ந்து அது எல்லாம் ஒரு வித்தியாசமா செய்வார். ஒரு பார்க்கும் விதம் நோக்கும் விதம் வித்தியாசமா பெருமதியா இருக்கும். நாம யோசிச்சு தொடங்கித்தான் உங்கள் குரல் தனித்துவமா அது கொண்டாடு சிந்தனை தனித்துவம். அருமையானவர். இன்னும் ஏதாவது பேச வேண்டியிருக்கிறதா? நேரடியாக குழுக்கள் நிகழ்ச்சிகள் நாங்கள் செல்ல போகின்றோம். இது வந்துட்டு 2026 இந்த ஜனவரி மாதத்துக்காக அதிர்ஷ்டசாலிகளுக்கான அவங்களோட கூப்பன். இதுல இருந்து 3 பேர் தெரிவு செய்யப்படுறோம். ஓகே, இன்னைக்கு இதை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க பிரசாந்தி. நான் இதுக்கே போடுறேன். சரியா சிஸ்டர்? சரி, இப்போ இதுல இருந்து நான் எந்த பாலிசி எப்படி நடிச்சேன்னா, கண்ணை முழிக்காம முதலாவது அதிர்ஷ்டசாலி ராஜி மஜான் அவங்க மெகா டிவியின் நிறைவேற்று பணிப்பாளர் ராஜி மஜாங்க முதலாவது அதிர்ஷ்டசாலி 10,000 ரூபாய் பண பரிசு பெறப்போகும். அந்த முதலாவது அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்ய போறாங்க. கண்ணை பொத்திக்கு உங்களோட வலது கையால கண்ணை பொத்திக்கு எடுங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க என்ன செஞ்சு எடுக்கலாம். கண்ணை பொத்துங்க, நீங்க எடுங்க. சரி, முதலாம் அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்பட்டிருக்கார். யாருன்னு பாப்போம். ஜனவரி 2026க்கான முதலாம் அதிர்ஷ்டசாலி பாத்துக்குங்க, வாசிங்க. ஜஹான் 0758466 ஜஹான் என்ற நபர் வந்துகிட்டு முதலாவது அதிர்ஷ்டசாலியா அப்படியே காட்டிக்காங்க. ஜஹான் 07584663551 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு முதலாவது பரிசை பெற்றிருக்கிறார். இவருக்கு 10,000 ரூபாய் பண பரிசு அதிர்ஷ்டமா கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுக்கு வெகு சீக்கிரமா அழைப்பை ஏற்படுத்துவோம். இப்ப இரண்டாவது அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்வதற்காக அங்கே மிதிக்கும் மஜான் இதுலயே மிதிக்கும். நீங்க கண்ணை மூடிடும். நீங்க இரண்டாம் அதிர்ஷ்டசாலியும் தெரிவு செய்யப்பட்டிருக்க. இரண்டாம் அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாப்போம். 2026 ஜனவரிக்கான இரண்டாம் அதிர்ஷ்டசாலி ஃபாத்திமா ஐனி சஹ்மா 0779120 ஊடக இரண்டாம் அதிர்ஷ்டசாலியாக சஹ்மா ஃபாத்திமா ஐனி சஹ்மா 0779120 என்ற தொலைபேசி இலக்கத்தை கொண்ட ஃபாத்திமா ஐனி சஹ்மா அவங்க தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு 5,000 ரூபாய் பணப்பரிசு காத்திருக்கி இரண்டாம் அதிர்ஷ்டசாலி. இப்ப மூன்றாம் அதிர்ஷ்டசாலியை நாங்க தெரிவு செய்ய போறோம். ஒரு அன்பளிப்பு பேரில் பெறும் நபராக இதை நீங்களே எடுத்து வைங்க. நீங்களே கண்ண பத்திக்கு உங்களுக்கு எது விருப்பமோ. மூன்றாம் இன்ஷாஃப் 0752016 இன்ஷாப் 0752016 என்ற இலக்கம் மூன்றாவது பரிசு. ஜனவரி 2026 ஜனவரிக்கான ஒரு அன்பளிப்பு பேர்ல பெற்றிருக்காரு. இன்ஷாஃப் என்ற நபர் 0752016 என்ற தொலைபேசி இலக்கத்தை கொண்ட இன்சாஃப் என்பவர். இன்ஷால்லா நாங்கள் உங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்துவோம்.
கிஃப்ட். இப்படி நாங்க 3 நம்பர் இலக்கம் மட்டும் போட்டிருந்த மாட்டோம். அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னா இவங்க 3000 ரூபா எடுத்திருப்பாங்க. அப்ப கொஞ்சம் கிரௌட் இருந்திருக்கும் கடைக்கு. இவங்க 3 துண்டு எழுதுறதுக்கு நேரம் இருந்திரியாது. அப்ப நான் என்ன செய்யணும்னு நான் எத்தனை துண்டு இடத்த போட்டு தாங்க வைப்பேன். அதுக்கப்புறம் நாங்க பிரத்யேகமா இருந்து எங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்க, எங்களோட எல்லாரையும் பேச்சு நாங்க என்ன செய்ய மாட்டோம், எழுதுவோம் நிரப்பி அதை நாங்க போட்டிருந்தோம். அப்ப 3 துண்டு எடுத்திருந்தார் போல இவரு. இவருக்கு வேலைக்கு போயிடும். சரி, இத்தோடு என்ன செய்யுதுன்னா இந்த ஜனவரி மாதத்துக்குரிய 2026 ஜனவரிக்குரிய அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. சரி, நாம இதை வந்துட்டு இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்ததா 2025 நவம்பர் மாதத்துக்கான அதிர்ஷ்டசாலிய தெரிவு செய்ய போகிறோம். அதுல 3 பேரை நம்ம எடுக்க போறோம். இன்றைய தினம் 3 மாதங்களுக்கான குலுக்கல் முறையிலான இந்த சீட்டில் இடம்பெற போகிறது. 2026ஆம் ஆண்டு ஜனவரிக்கானது குலுக்கப்பட்டு விட்டது. 3 அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக 2025 நவம்பர் டிசம்பரா 2025 நவம்பர் மாதத்திற்கான இந்த குலுக்கல் இடம்பெற போகிறது. டிசம்பருக்குரிய இது வந்து என்னன்னு சொன்னா இந்த இயற்கை அனர்த்தம் ஒன்று, இயற்கை அனர்த்தம் இலங்கையில் வந்ததால நம்ம கவரேஜ் பிரச்சனையும் அடுத்து கரண்ட் பிரச்சனையும் இருந்ததால இந்த நவம்பர் நம்ம குழுக்கு படல. அதை நாம இப்ப என்ன செய்ய போறோம், பத்திரம் எடுத்து வச்சிருந்தோம். அதை நாங்க இப்ப கொடுக்க போறோம். நிறைய பேர் அந்த நவம்பர் என்ன குழுக்கு படல, டிசம்பர் என்ன குழுக்கு படலன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இது ஒன்றும் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அந்த இயற்கையானத்தை கவரேஜ் பிரச்சனை இருந்ததால நாங்க அதை கொடுக்காம இருந்தோம். இதை கிளியர் பண்ணுங்க. இது நவம்பர் 2025 நவம்பருக்கானது. சரி, இதுல இருந்து நாங்க 3 அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்ய போகிறோம். இதுல முதலாவது வந்துகிட்டு சிரேஷ்ட சட்டத்தரணி அசாம அவங்க தெரிவு செய்ய போறாரு. முதலாம் அதிர்ஷ்டசாலி கண்ணை பொத்திக்கு இப்படி கலைக்கு கூட உங்களுக்கு எங்க இருந்தாலும் ஒன்று இருந்துச்சு. அது ஏன் கண்ணை மூட சொல்றேன்னு சொன்னா சிலாக்கள் சீட்டு கொடுக்குவாங்க தெரியுமா. அப்ப இஷ்டப்பட வந்துட்டு நேரா பின் பண்ணிருக்கும். எதுல அதிர்ஷ்டம் இருக்கோ அதை மட்டும் கிராஸ் அப் பின் பண்ணுவாங்க. அப்ப கண்ணை புளிச்சு கெடுக்க இன்னொருத்த சொல்லி வைப்பாங்க, நாங்க கிராஸா இஷ்டப்பட பண்ணிருப்போம் அப்படி கட் பண்ணுவோம். அந்த இது கூட அதாவது அந்த எஸ்லோம் பைப்பு கூட என்ன செய்வாங்கண்டா அதிர்ஷ்டத்தை போடுவாங்க, 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் சொல்லிட்டு. அப்ப எல்லாத்தையும் நேரா கட் பண்ணி போட்டு அந்த அதிர்ஷ்டத்தை மட்டுமே கிராஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க ஆல்ரெடி சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கிராஸ் பண்ணிருக்கோம் அதை எடுங்க, அதுல பிரைஸ் இருக்கேன். அது மாதிரி இதுல யாரு நினைச்சிருப்பதுக்கு அதான் கண்ணை பொத்தி கேட்டீங்க எடுங்க. இது சிந்தனைகள் எல்லாம் வித்தியாசம் சிந்தனைகள். சரி, 2025 நவம்பர் மாதத்துக்கான முதலாவது அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்ப்போம். வாசிங்க. ஹுனைஃப் MBM ஹுனைஃப் 077 36 130 22. அப்படி காட்டுங்க. அப்ப 2025 நவம்பர் மாதத்துக்கான அந்த முதலாவது அதிர்ஷ்டசாலியா MVM ஹுனைஃப் அவங்க தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு 10,000 ரூபாய் பண பரிசு நாங்கள் ஒரு அழைப்பு ஏற்படுத்துவோம். 077 36 13 022 10,000 2025 நவம்பர். ஓகே, இப்ப 2025 நவம்பர் மாதத்துக்கான 2ஆம் அதிர்ஷ்டம் அந்த 5,000 ரூபாய் பண பரிசை வெளில போகும். 2ஆம் அதிர்ஷ்டம் யாருன்னு பார்ப்போம். கண்ணை பார்த்து அம்னத் நிஹா 075 23 75 37 355 சம்சம் ரோட் மருதமரம் 3 ஃபுல் தகவலை சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தா இன்னும் லேசா இருக்கும் எங்களுக்கு ஊர்ல. 2025 நவம்பர் மாதத்துக்கான 2ஆம் அதிர்ஷ்டசாலியா அம்னத் நெஹா அவங்க தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. 075 23 75 307 என்ற தொலைபேசி இலக்கத்தை கொண்ட ஜம்சம் ரோட் மருதமுனை. இவங்களுக்கு 5,000 ரூபாய் பணப்பரிசு விழுந்திருக்கு.
நீங்கள் இணைந்திருப்பது மெகா தொலைக்காட்சியூடாக நேரலை ஊடாக உலகம் பூராக இருக்கின்ற எமது நேயர்கள் கண்டு மகிழ்கின்ற ஒரு நிகழ்வு. மருதமனை சாமா மார்க்கெட்டில் இருந்து இந்த நிகழ்வை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தங்களது வாடிக்கையாளர்களுக்கு குலுக்கல் முறையிலே பரிசில்களை வழங்குகின்ற 3 மாதத்திற்கான குலுக்கல் முறையில் இடம்பெறுகின்ற பரிசு திட்டத்தை நிறைவேற்று பணிப்பாளர் இல்முடீன், அதே போன்று இந்த நிகழ்வின் விசேட அதிதி சட்டத்தரணி அசாம் அவர்கள், அதே போன்று நானும் இணைந்து இந்த நிகழ்வை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். சரி, 3ஆம் அதிர்ஷ்டசாலி 2025 நவம்பர் மாதத்துக்கான 3ஆம் அதிர்ஷ்டசாலி அந்த அன்பளிப்பு பொருளை பெற போகிறதா என்று பார்ப்போம். சரி, நாங்க இதை கிளியர் பண்ணுங்க. அசீம் AWM 0758386120. அசீம் AWM 0758386120. நவம்பர் மாதத்துக்கான 3ஆவது அதிர்ஷ்டசாலி அந்த அன்பளிப்பு பொருளை பெற போகிற அந்த 3ஆவது அதிர்ஷ்டசாலி அசீம் AWM அசீம் அவங்க 075586 120 என்ற தொலைபேசி இலக்கத்தை கொண்ட அசீம் அவர்கள் வந்து கிஃப்ட் நவம்பர் 2025. ஓகே, இப்போ நாம் இதை என்ன செய்ய போறோம், அடுத்தது வந்து டிசம்பர் 2025 டிசம்பருக்கான அந்த அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்ய போகிறோம். டிசம்பர். சரி, இதுல இருந்து முதலாவது அதிர்ஷ்டசாலிய நீங்க அந்த இஷ்டப்பிரகம் வந்தாங்க அடிச்சுட்டு போட்டு அடிச்சு திருப்பி குலைக்கணும். யாருன்னு தெரியும் பார்க்கல, ஆடு தானே இருக்கும், கொண்டு வந்துருக்கீங்க. சரி, சரி. 2025 டிசம்பர் மாதத்துக்கான முதலாவது அதிர்ஷ்டசாலியை வந்துக்கிட்டு ராஜி மஜான் அவங்க மெகா ராஜி மஜான் அவங்க தெரிவு செய்வாங்க. கண்ணை பத்திக்கு உங்களுக்கு நடுக்கி ஆய வைக்காம வேங்கலைஞ்சில் பார்த்து. சரி, ரெண்டு வந்து திரும்ப அகனை போகும் போட்டுட்டு ஓகே யார் எடுத்து பார்ப்போம். இப்போ ரெண்டு பார்ப்போம். 2025 டிசம்பர் மாதத்துக்கான அந்த முதலாவது 10,000 ரூபாய் பணப்பரிசை வெல்ல போகும் அந்த முதலாவது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்ப்போம். MS சீத் 0776540192. MS சீத் 2025 டிசம்பர் மாதத்துக்கான 10,000 ரூபாய் பணப்பரிசை வென்ற அந்த முதலாவது அதிர்ஷ்டசாலி MS சீத். 0776540 272 0776540 272. இவரும் வந்துகிட்டு 6 துண்டு எடுத்திருக்கார். இவருக்கு மற்ற துண்டு நாங்க போட்டிருக்கோம். பாருங்க, இந்த துண்டு வந்திருக்கு. இப்ப இதுல சம்டைம் கேட்டிருந்தாங்க, இதே சீத்தன் 6 துண்டு எடுத்திருக்காரு தானே இந்த சீத்தன்ற பேர். இப்ப நம்ம 2வது அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்யறோம். இப்ப இவர மத்த துண்டு வந்து இவருக்கே வந்துட்டா என்ன செய்யறா, அவருக்கு தான் பரிசு. ஏன்டா அவர் அதிர்ஷ்டசாலி, அவர் தானே வாராரு. அப்ப அவர் வந்துட்டாரு, இவர் கொண்டு விழுந்துட்டு அப்ப அவர் சேவலன்றது ரிஜெக்ட் பண்றது இல்ல. இவருக்கு 3 துண்டு வந்தாலும் அவருக்குத்தான் அந்த அதிர்ஷ்டம். இது அதிர்ஷ்டத்தோட சம்பந்தப்பட்டது. அதுல அப்படி அப்ப 10,000 ரூபாய் பணப்பரிசு டிசம்பர் எல்லாத்துக்கும் எங்கட துண்டு பிரிக்கி நாட்களுக்கு முன்னர் கூட 2 துண்டுகளை போட்டு போயிருக்கு. அதான் உண்மை. எனக்கு இவர் குளிச்சிருவார், எனக்கு வார
நீங்க எடுக்க இல்ல ஒவ்வொரு மாதமும் வேற துண்டு வந்து இப்படி 2-3 துண்டு வந்துடும். அப்போ ஒரு சார் சொன்னாரு வந்துட்டு சொன்னாரு, நீ எனக்கு உள்டாட்டுறா இல்லையே அப்படி எடுக்க. இதே முஸ்பாத் இப்ப நாக்கு முகமது மென்சியார் தஸ்லீம் அங்க ஹோய்க்க மாட்டார், அவர் கூட மச்சான் எனக்கு வந்துகிட்டு உள்தாட்டுறா இல்லை என்னண்டார். அப்ப டாஜிர பாங்க உங்களோட துண்டு 4-5 கிடக்குதானே, அதாவது இப்படி குளுக்குறதுக்கு முந்து குளிக்கினது. முகமது மென்சியார் உரிமையாளர் தஸ்லீம் மஷால நல்ல பிசினஸ், நல்ல மனுஷன். அப்ப அவரே கூப்பிட்டு அதிதியா நீங்க எடுங்க மச்சான், உங்களுக்கு தான் இந்த துண்டு பாப்பமே, நீங்க உங்களோட காயில எடுங்க சொன்ன. அப்ப அவர் என்ன செய்யற கண்ணை பத்தி எடுத்தார், குளிக்கு எடுத்தார் 300, திருப்பி எடுத்தார் பக்கத்தோடு, திருப்பி எடுத்தார். நான் எடுக்கக்குள்ள அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா அந்த ரோட்டிலேயே அவர் எடுத்தது அவரை தவிர முன்னோட்டுக்கும் பக்கத்தோட்டுக்கும் அந்த ரோட்டில் விழுந்துட்டு பரிசு வேணும்டா மாமா ரோட்டுக்கு பக்கத்து விட்டாங்க வந்தாச்சு. நான் நடிகக்குள்ள என்ன துவான்டா என்ன பேர் வந்துடப்படாது அது நிக்கலாம் வச்சிருக்காது. அது மாதிரி இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு முதல்ல நினைக்கிறேன் ராஜி மச்சான் வந்தா வந்து மச்சான் நீங்க ஒவ்வொரு முறையும் குழுக்குறையில் செல்லதில்ல செல்லாங்க எனக்கு ஒரு ஒன்று உள்ளே என்ன விளக்கம் கேட்ட மச்சான், நான் உண்மையா நினைச்சுக்கிறேன் இந்த முறை 3 பேரை கெஸ்ட் கண்டு ஒரு ஆளுக்கு அழைப்ப கொடுத்தேன். அவர் வந்து கேட்டு வேலையாண்டு சொன்னார் நம்மட அனஸ். அப்ப அவர் சொன்னார் வேலையில் முடினார். அப்ப அவர் தவிர்க்க முடியாத காரணத்துல வரையில. அடுத்தது நம்ம நண்பன் எப்பவுமே அது இதுக்கு அழைப்பலாம், இது எப்போ நம்மளோட அடுத்த ராஜ்யமா உங்களை தான் கூப்பிட இருக்கேன். இன்ஷா இதுக்கு போற சிலாக்களை கூப்பிட வைக்கணும், கொஞ்சம் பேர் பேரை சொன்னேன் உங்களுக்கு. அதை கட்டம் கட்டமா அவங்களை கூப்பிட்டு இன்ஷா இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்றதுல அவங்களை கூப்பிட்டு நான் செய்வோம். அப்ப மச்சான் சொன்னேன் குழுக்கலன்ட்டு. இப்ப மச்சான் வந்திருக்கார் பாப்போம் அவங்களோட குழுதுன்னு சொல்லி டிசம்பர் மாதத்துக்கான 2வது அஷ்டசாலி 5000 ரூபாய் பரிசு வேலை போறாரு. அவருக்கு தான் திரும்ப குழுக்கு போனாங்க. சரி, அந்த 2025 டிசம்பர் மாதத்துக்கான 2வது அஷ்டசாலி சாமா மார்க்கெட் மருதமனையில இருந்து இணைந்திருக்கின்றோம். மெகா தொலைக்காட்சியூடாக நேரலையூடாக உலகம் பூராக இருக்கின்ற எமது நேயர்களும் சாமா மார்க்கெட் நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர்களும் கண் ஊடாக நேரலை ஊடாக இந்த நிகழ்வை கண்டுகொண்டு இடலாம். நீங்களும் இதனை ஷேர் செய்யலாம், ஃபாலோ செய்து கொள்ளலாம். சீனூன் SC 0778941 இலக்கம் இருக்கிற தொலைபேசி இலக்கம் காட்டிவிடும். 2025 டிசம்பர் மாதத்துக்கான 5000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கும் அந்த அதிர்ஷ்டசாலி SC 0778941 சரி, இறுதியாக 2025 டிசம்பர் மாதத்துக்கான இறுதியாக அந்த அன்பளிப்பு பொருளை வெளில போகும் அந்த அதிர்ஷ்டசாலி 6 நான் சொல்லிட்டேன். கண்ண மூடிக்கு அதே ஸ்டைல்ல ராஜ்மஜா நடுங்க ரெண்டாயிரத்தி 2025 டிசம்பர் மாதத்துக்கான அந்த 3வது அதிர்ஷ்டசாலி இன்றைக்கான இறுதி அதிர்ஷ்டசாலி கடுமை அதிகம். நம்ம ஒரு ஆளுக்கு ஹோல்ட் எடுப்போம் எடுத்து மைக்கு பிடிச்சி பேசுறாங்க. ஷஹி மத்தியானமாண்ட பேர் என்ன மாதிரியா சஹி 0764627 0764627 சஹிக்கு இந்த 3வது பரிசு விழுந்திருக்கிறது. 2025 டிசம்பர் மாதத்துக்கான 3வது அதிர்ஷ்டசாலியா அந்த அன்பளிப்பு பொருளை பெறப்போது பற்றி அதிர்ஷ்டசாலி சஹி அவங்களுக்கு விழுந்திருக்கு. 0764627 இப்போது நாங்கள் இந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு தொலைபேசி ஊடாக ஒரு அழைப்பை ஏற்படுத்தினால் எப்படி இருக்கும், அதை செய்து பார்க்க போகின்றோம். நல்ல முடிவு. எப்படி ஆனந்தம், எப்படி சந்தோஷம் இருக்காங்களா என்ற தகவல் எல்லாம் நாம அவங்க கேட்டுடுவோம். 10,000 ரூபாய் பண பரிசு இன்னொன்னு இந்த போன் எடுங்க. இல்ல இந்த போன்
2026 கடைசி அவுட்லெட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டிசம்பர் ஜனவரி எடுங்க முடியும். ஜனவரி ஜஹன் நேரலையூடாக நீங்கள் எல்லாம் இணைந்திருப்பது மெகா தொலைக்காட்சியூடாக அன்புக்குரிய ஒரு உறவு நிகழ்வின் விசேட அதிதி சாமமாக்காட் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் இல்முடினுடைய அன்புக்குரிய உயிர் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்திருக்காங்க. ஜஹான் தானே இந்த பேர் வைக்க முடியும். ஜஹானா நேரடியா பாத்துக்கிறியாரோ ஆன்சர் பண்ண அந்த வாடிக்கையாளர் தொலைபேசி இலக்கத்திலே இல்லை. அடுத்த ஹுனைஃப் அவங்களுக்கு ரைவ் ஒன்று பண்ணி பார்ப்போம். 2025 நவம்பர் எம்பி காணத்தில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹுனைஃபா பேசுறீங்க? ஹுனைஃப் இருக்காரா? சின்ன பிள்ளை அமெரிக்கன் பாப்பா வரலி இருப்பாங்க. நாங்க சொல்லிடுவோமா? சொல்லுங்க. நாங்க இப்ப மருதமன சாமா மார்க்கெட்ல இருந்து இணைஞ்சிருக்கின்றோம். இந்த நிகழ்வு நேரலையாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலக பூராவும் பார்க்கின்ற ரசிகர்களும் இருக்கின்றார்கள். உங்களோடு பேசுவதும் அவர்களுக்கு கேட்கும். உங்களுக்கு இந்த எமது நிறுவனத்தால் 2025 நவம்பர் மாதத்திற்குரிய குலுக்கல் முறையிலே முதலாவது பரிசு விழுந்திருக்கிறது 10,000 ரூபாய். எப்படி ஆனந்தமா? ஏதாவது நேர்களுக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா? இந்த நிறுவனம் பற்றி ஏதாவது உங்களோட கருத்துகள் இருக்குதா? எப்படி இருக்கு உங்களோட சந்தோஷம்? சொல்லுங்க. மருதமனையில குறிப்பாக பாடசாலை உபகரணங்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இலகுவான முறையிலும் மலிவான விலையிலும் ஒரே குடையின்கள் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு பொருத்தமான ஒரு இடமாக, மக்கள் வந்து போவதற்கு இலகுவானதும் பொருத்தமான ஒரு இடமாகவும் அந்த நிறுவனம் காணப்படுது. அதே போல மக்களோட வாடிக்கையாளர்களோட அவங்க நல்ல முறையில பண்பான முறையில நடந்து கொள்வதும் வாடிக்கையாளர்களுக்கு மேலும் மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாக இருந்தது. நன்றி. அருமையான தகவல் சொல்லியிருக்கின்றீங்க. இந்த நிகழ்வை நீங்களும் பார்க்க வேண்டுமாக இருந்தால் மெகா தொலைக்காட்சியூடாக நீங்களும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி. பாத்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளர் அந்த திருப்தி தானே வாடிக்கையாளர் திருப்தி. அது மாத்திரமல்ல சாமா மார்க்கெட்டினுடைய எழுச்சி ரெண்டும் இருக்கிறது. இன்னும் என்னென்ன சொல்ல போறீங்க இந்த நிகழ்வு பற்றி? உங்களுடைய கருத்துகள் இப்படியான ஒரு வித்தியாசமான விடயங்கள் எதை தொட்டாலும் இல்முடினை பொறுத்தமதில் அது ஒரு வித்தியாசம் இருக்கும். அதில் ஒரு தேடல் இருக்கும். அதில் ஒரு டிஃப்ரெண்டான தேடுகின்ற போது ஆழமான கருத்துகள் அதிலே நிறைந்திருக்கும். அப்படியான ஒரு மனிதர் முறை என்றுமே இளமையாக காட்சி தரக்கூடிய அவர் இல்ல 33 வயசு தான். 32 நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். முதலாளி சமமாக நிறுவனத்தின் பணிப்பாளர் அன்புக்குரிய இல்முடீர் இப்போது உங்களோடு மனம் திறந்து பேச போகின்றார். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, நாளைக்கு சொல்லிட்டோம் வந்து ஏன் நாம் இதை பிரைஸா கொடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது எங்களோட வாட்ஸ்அப் குழுமம் இருக்கு சாமா மார்க்கெட்னு சொல்லி, அதுல வந்துட்டு நீங்க இணைஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா அதுல வந்துகிட்டு நாங்க எங்களோட கடைக்கு வர ஷாப்புக்கு வர அனைத்து விதமான பொருட்களையும் என்ன செய்வோம்னு சொன்னா பிரைஸோட டீட்டெயிலா போடுவோம். இப்போ ஹோல்சேல் பேசிக் ஹோல்சேல் பிரைஸும் பெறும், ரீட்டைல் பிரைஸும் பெறும். இப்போ எப்படின்னு சொன்னா, இப்போ இன்னறிக்கை இந்த மணிக்கூட எடுத்த மட்டும் சொன்னா இப்போ இது வந்துகிட்டு நான் வந்துகிட்டு இப்போ 1380 ரூபாய்க்கு ரீட்டைல் கொடுக்குறேன். இதை நான் வந்துட்டு இப்போ பேசிக் ஹோல்சேல் வந்துக்கிட்டு 1180 ரூபா கொடுக்குறேன். சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் வச்சு ஹோல்சேலுங்க ரீட்டைல் சின்ன டிஃப்ரெண்ட் வச்சு தான் இதை கொடுக்குறேன். இதுல
அதே போல இன்னொரு அதாவது பல்க் அடுக்க ஒரு காட்டிருக்கு எங்கள்கிட்ட. இப்போ காட்டும் கணக்கில் எடுப்பாங்க, அவங்களுக்கு இன்னொரு 5 ரூபா 10 ரூபா குறைச்சி கொடுப்போம். இப்போ எங்களோட வாட்ஸ்அப் குழுமத்தில் நாங்கள் அதிகமாக என்ன செய்யறோம்னா 100% அதிகமாக ஒரு 100% என்ன செய்வோம் முடிச்சுன்னா பிரைஸ் இல்லாம எந்த ஒரு பொருளும் போட மாட்டோம். அது ஏன் என்று கேட்டா, இப்ப நீங்க எங்கட பொருட்கள் சும்மா லைட்டை பாப்பீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பொருளும் வந்துகிட்டு எம்ஆர்பி மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸோட சம்பந்தப்பட்ட ஒரு ஐட்டம் ஐடியா அது. இதுல இந்த விலைக்கு தான் விற்கணும் சொல்லி ஒரு ஐட்டமா எங்கட பொருள் வந்துட்டு இருக்காது. அதால நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பிரைஸை போட்டோம்னா இப்ப எங்கட பிரைஸை வச்சுட்டு இப்ப மார்க்கெட்ல என்ன விலை போகுது என்று நீங்க அதை ஒப்பிட்டு பார்க்க இயலும். அதோட எங்கட ஷொப்புக்கு வந்தீங்கன்னுச்சுன்னா நான் பிரைஸ் பார்க்க மெத்தட் ஒன்று சொல்லித்தாரேன். இங்க வாரீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த டென்வர் இந்த பெர்ஃபியூம் எடுங்க. இப்ப இந்த பெர்ஃபியூம்ல வந்துட்டு எம்ஆர்பி அவங்க அடிச்சிருக்காங்க 1500 ரூபாய் அடிச்சிருக்காங்க. இப்ப இங்க வந்து நீங்க எக்கானமி இந்த அடிச்ச விலைகள் இப்ப நாங்க அடின விலைகளை பார்க்காதீங்க. நாங்க ஒரு புள்ளி கோட்டை அடிச்சிருக்கோம். இப்ப 1500 ரூபாய் இது அடிச்சிருந்தாலும் இப்ப இங்க பாருங்க இல்ல 91,080 EDN இருக்கும். இப்ப இந்த முன்னுக்கு இருக்க இந்த 9ஆம் நம்பரை விட்டுட்டு இப்ப நீங்க பாப்பீங்கன்னு இப்ப 1500 ரூபாய் அடிச்சிருந்தாலும் நாங்க வந்துட்டு 1080 ரூபாய் தருவோம், 420 ரூபாய் கழிச்சிருவோம். இது எங்களோட ரீட்டைல் பிரைஸ். அப்ப அந்த 9ஆம் நம்பரை விட்டுட்டு பாப்பீங்கடா அதான் எங்களோட ரீட்டைல் பிரைஸ் இருக்கும். ஏன் நான் இப்படி செய்யறேன்னு சொன்னா இப்ப நான் இதை எந்த 9ஆம் நம்பரை போடாம அடிச்சு இப்ப 1500 ரூபாய் அடிச்சு வச்சிருக்கேன் வைங்களேன். இப்ப இதை நான் 1500 அடிச்சுன்னா ஒரு கஸ்டமர் வேறு வந்து எவ்வளவு போடுவீங்கன்னு இப்ப நான் வந்துட்டு சொல்றேன் 1400 ரூபான்னு சொல்லி இன்னொரு கஸ்டமர் வேற அவருக்கு 1300 ரூபாய், இன்னொரு ஆளுக்கு 1350. எந்த இஷ்டத்துக்கு நாம வந்துட்டு பிரைஸை வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு வேலையும் தெரிஞ்ச ஆளுக்கு ஒரு வேலையும் காசிரிக்காளுக்கு ஒரு வேலையும் இல்லாருக்கு ஒரு வேலையும் கொடுத்து விடுத்து எனக்கு வந்துட்டு அது பயமா இருக்குது. பிசினஸ்ல வந்துட்டு நடக்கக்கூடாது. அது ஆறா இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு வேலை, யாரு வந்தாலும் ஒரு வேலை. அது ஹோல்சேலா இருந்தா ஹோல்சேலுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ரீட்டைல இருந்தா ரீட்டைலுக்கு ஒரு வேலை, ஒரே வேலை தான். அந்த பிரைஸுக்கு எல்லாரும் எடுக்கக்கூடியதா இருக்கும். இத்தோட இந்த நிகழ்ச்சியை வந்துகிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிக்குமோமாக வாங்க முடியும். என்ன அழைப்பை ஏற்று வருகை தந்த என்னுடைய நண்பன் உயிர் நண்பன் சிரேஷ்ட சட்டத்தரணி அஸ்ஸாம் அவங்களுக்கும் மெகா டிவி நிறைவேற்று பணிப்பாளர் அன்பு நண்பன் மச்சான் ராஜிமாஜன் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்க அறிவு கேட்கலாம். அது மாத்திரமல்ல, இதற்கிடையில் நாங்கள் அதற்குரிய ஒரு மருதமுனையில் அறியப்பட்ட ஒரு நாமம் அசீஸ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அசீஸோடு நாங்கள் இந்த நிறுவனத்தை பற்றி அவர்கள் என்ன நினைச்சிருக்காங்க, அவர் மனசுல என்ன இருக்குது அப்படின்றது நாங்க சற்று கேட்டு விடுவோமே. அவர் பொருட்களை கொள்வனவு செய்வதில் அங்கே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரோடு நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்று தெரியவில்லை, ரொம்ப பிஸியா இருக்கிற போல. அசாம், இப்படியான ஒரு நிகழ்வு நாங்கள் அசாமிடத்தில் கேள்வியை கேட்டுவிட போகின்றோம். நேர்களே, அசாமை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உள்ளத்தில் இருக்கிறது அப்படியே சொல்லிடுவார். அது நல்லவோ இரடோ வாரது வரட்டு நான் பார்த்துக் கொள்றேன் அப்படின்னு ஒரு டைப்ல உள்ளவர். அசாம், சொல்லுங்க, இந்த நிறுவனம் எந்த அளவுக்கு ஒரு 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 பயனுள்ளதாக இருக்கிறது இந்த மக்களுக்கு? சோட்டை சொல்லிடுங்க. ஸ்டார்ட்ல வந்து இந்த பொருட்கள் வாங்கணும்னு சொன்னா அந்த பொருட்கள்ல விலை வந்து வெளிப்படைத்தன்மை இருக்காது. வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்போ இந்த இல்முடி சில கடையில போனா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்துருப்பாரு, இன்னும் ஒரு ஆளுக்கு அதே சாமான 120 ரூபாய் கொடுத்துருச்சு, இன்னும் ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் கொடுத்துருப்பாரு. அப்ப வந்து இதுல வந்து கொள்வனவாளர்களுக்கு இடையில சமத்துவமின்மை அல்லது ஒரு நியாயமற்ற தன்மை ஒன்று காணப்படும். அப்ப அதுல வந்து வெளிப்படைத்தன்மை தெரியாது. இப்ப உதாரணமா நமக்கு இதுல சாமான உண்மையான விலை என்னன்னு சொல்லி அறிய முடியாத ஒரு செயற்பாடுச்சு. ஆனா இல்முடின்ற சிஸ்டத்துல இப்ப நான் பாருன்னு வச்சுங்களேன், உயிர் நண்பன் கழிச்சு போட்டு பாருன்னு இதான் வேலை. இப்ப அவன் நானா வந்து சொந்த நானா 6வது ஒரு ஆளு யாஸ்தின் தம்பி சட தம்பி அவர் வந்தா கூட அவருக்கும் விலை வந்தாதான் எல்லாருக்கும் பைசா தான். தெரிஞ்சவர் தெரியாதவர் கடைக்கு வர எல்லாருக்கும். ஆனா குறிப்பிட்ட காலத்துல அந்த வளர்ச்சிக்கு ஒரு காரணம் இதுவாக இருக்கும். நியாயமும் கிடைக்கின்ற லாபத்திலும் பங்கும் இருக்கிறது. அது பெரிய விஷயமா. இப்ப கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் காசு 3 மாசத்துக்கு சின்ன தொகை அல்ல. இதை கொடுக்கத்தான் வேணுமா என்று கேட்பார் போப்பார், எதுவுமே இல்லை. மனம் அந்த 20,000 ரூபாய் எடுத்து அவர் ஒரு சீட்டை கட்டினாலும் அவருக்கு அதுல ஒரு சேர்ந்துட்டு போம். அதை அவர் கொடுக்கிறது பெரிய விஷயம். கிடைக்கின்ற இலாபம் குறைவு, அதிலும் ஒரு பங்கை நான் கொடுப்பது என்பது மனதில் பெரிய தனியை காட்டுகிறது. இதோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோமா சார்? இந்த வழியிலே நாங்கள் இந்த நேரலை ஊடாக இணைந்து கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம்.
மெகா தொலைக்காட்சி ஊடாக இவ்வாறான நிகழ்வுகள் உங்களுக்கு எப்போதும் முன்னின்று ஒளிபரப்பு செய்யப்படவும் காத்திருக்கிறது. நீங்களும் தொடர்புகளை எங்களோடு இணைந்து மேற்கொள்ள முடியும். 0423392323 என்ற தொலைபேசி ஊடாக நீங்களும் எம்மோடு இணைந்து கொள்ள முடியும். உங்களது நிகழ்வுகளையும் நாங்கள் நேரலை ஊடாக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றோம். இப்போது மருதமலை பிரதேசத்தில் இருந்து நாங்கள் இணைந்து கொள்வதற்கு இடையில் மீண்டும் ஒரு தகவல் இருக்கிறது. நான் அதையும் சொல்ல போகிறேன். என்னுடைய விடயத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு அசாம் நினைக்கின்றார். என்ன சொல்ல போறேன்னு கேட்டுருவோம். இவர் லைவ்ல வந்து பெஸ்டா நான் ஒரு பார்ட்டிசிபேட்டா நினைக்கிறேன். அப்ப இதுல வந்து அது ப்ரொஃபஷனலிசம், தொழில்வாண்மை ஒரு விஷயம் இருக்குது தானே. அவன் எவ்வளவுதான் அதை நட்பா பழையினாலும் வெளியிருந்தாலும் அவர் அந்த செயற்பாடு வந்து அதையும் சொல்லுவோம். செயற்பாடு மெகா டிவி நிறுவனர் ராஜி மச்சான் எப்பவும் கூப்பிடுறது ராஜி மச்சாண்ட அந்த செயற்பாடு வந்து அந்த பூரண தொழில்வாண்மை. அவை உங்களுடைய அந்த தொலைக்காட்சி இன்னும் வளர வேண்டும் என்ற ஒரு உலக ரீதியான ஒரு உள்ளார்ந்த பிரார்த்தனையும் ஒரு வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு அருமையான தகவல். ஒரு அன்பான மனிதரிடம் எங்களுக்கு கிடைப்பதே ஒரு பூஸ்டிக் தான். இதே எங்களுக்கு போதும். நாங்கள் இன்னும் எத்தனையோ உச்சிகள் இமயங்களை நாங்கள் தொட்டுவிட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இறைவனின் துணை கொண்டு தொடர்ந்தும் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். அதற்கிடையிலே ஜெகன் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவரோடு நாங்கள் கேட்டுவிடுவது நல்ல மாதிரி. என்னன்னு சொன்னா சாமமார்கில இந்த லவுட் ஸ்பீக்கர் போட்டுறீங்களோ? கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இந்த அப்படி பேசுங்க மச்சான். நீங்க வணக்கம் ஜெகன். சாம மார்க்கெட்ல இருந்து இணைந்திருக்கின்றோம். நேரலை ஊடாக இணைந்திருக்கின்றோம். 2026 ஆண்டு ஜனவரி மாதத்தினுடைய முதலாவது பரிசு தொகை உங்களுக்கு விழுந்திருக்கிறது 10,000. சந்தோஷமா? மருதமனை சாமா மார்க்கெட்ல நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது கொடுத்திருந்த அந்த துண்டிலே எழுதப்பட்டிருக்கின்றது ஜஹன். சரியா? நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். நிறைவேற்று முகாமைத்துவ பணிப்பாளர், அதே போன்று அதிதி யாவரும் எங்களோடு இருக்கின்றார்கள். இந்த நீங்கள் பேசுகின்ற ஒலி கூட உலகம் பூராவும் நேரலை ஊடாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள், கண்ணோட்டங்கள் இருக்கிறதா சொல்வதற்கு? மக்களுக்கு சத்தமாக சொல்லுங்கள். சிறந்த விலையில பொருட்களை விநியோகம் செய்யறாங்க. உங்களுக்கு இலகுவாக பொருட்கள், விரும்பிய பொருட்கள் எல்லாம் தேவைப்படுவதெல்லாம் இங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? திருப்தியாக இருக்கிறதா விலைகள் எல்லாம்? உங்களுடைய இடம் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நட்பட்டி முனையிலிருந்து வருகை தந்திருக்கின்றீர்கள். அதாவது உலகம் பூராகவும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்றோம். அதே நேரத்தில் இலங்கை பூராவும் அவருடைய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அம்மா சந்தோஷம். நீங்கள் நிகழ்வில் இணைந்து கொண்டதை இட்டு ஆனந்தம் அடைகின்றோம். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருங்கள். இது தொடர்பான தகவல்களை நிறுவனம் உங்களோடு தொடர்பு ஏற்படுத்தி உங்களுக்கான பரிசுகளை இன்ஷா அல்லாஹ் வழங்கி வைப்பார்கள். வணக்கம். இன்னும் ஏதாவது பேச இருக்கிறதா? இதுக்கு முக்கியமான இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. இல்முடியின் ஒரு விடயத்தை சொல்ல போகிறார்களா அல்லது கொடுக்க போகிறார்களா என்று தெரியவில்லை. நீங்க மடிவனால் அவங்களோட பலமையா வாசம் பாரு. இன்னும் ஒரு வித்தியாசமான வாசத்தை வேற அடிச்சு பார்க்கணும் விரும்புறாரு. இப்ப கூட நான் அடிச்சு வாசம் வேற கடையில தான் கொள்வணும். லாங் லாஸ்டிங் இருக்கு. நீங்க வந்த 9 மணி இந்த இப்ப வரை மனத்துக்கு இதையும் நீங்க அடிக்கணும்னா அவர் 20 மணிக்கெல்லாம் இங்க வந்து அவர் ஆசைப்படுறாரு. நான் ஒரு சின்ன ஒரு அன்பாளிப்பு ஒன்று மெகா டிவி முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜி மஜன் அவங்களுக்கு சிரேஷ்ட சட்டத்தனி அசாம் அவங்க வழங்கி வைக்கிறாங்க. ஒரு டென்வர் பர்ஃபியூம் வந்து அதை பார்த்து கொஞ்சம் பிடிங்களா தேவைப்படும். இந்த டென்வர் ரெண்டிங் அருகே அந்த பர்பிள் சக்கோரா அப்படி சொல்லி என்ன முடியும் ஒரு சாமான் ஆள் அளவுப்படுத்து. சில சாமான் ஆள் அளவுப்படுத்துவாரு. இதை இவர் அடிக்கிறதால டென்வர் பெருமை. நேர்களே, விரும்பியதை பின்னூட்டலாம், விரும்பியதாக வரையெல்லாம் நீங்கள் பின்னூட்டல் செய்யலாம். ஆனால் நாங்கள் நலவுக்காகவும் சமூகத்துக்காகவும் தொடர்ந்து பயணிக்க காத்திருக்கிறோம். இப்படியான நிகழ்வுகளை தரவும் காத்திருக்கின்றோம். இந்த டென்வர் வந்துட்டு 3750 ரூபா கம்பெனி அடிச்சிருக்காங்க. நாங்க உங்களுக்கு இதை உங்களோட சாமான் மார்க்கெட்ல 2980 ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கல வரைக்கும். இதோடு நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றோம். அதிகளவான வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதிகமானவர்கள் அங்கே கண்ணாடிக்கு அங்கால் என்று
திரைக்கங்காலில் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சிகளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் மெகா தொலைக்காட்சியூடாக மருதமை சாமா மார்க்கெட்டிலிருந்து ராஜி முகமது. தொடர்ந்தும் மெகா தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். இன்றைய நிகழ்வுகளை நீங்களும் கண்டு மகிழுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மெகா தொலைக்காட்சியை கட்டாயமாக ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.